பக்தி பிஹைண்ட் குட் நேயர்களுக்கு வணக்கம். கங்கையை விட சிறந்த தீர்த்தம் இல்லை, விஷ்ணுவை விட உயர்ந்த தெய்வம் இல்லை, காயத்ரியை விட உயர்ந்த மந்திரம் இல்லை, ஏகாதசியை விட சிறந்த விரதம் இல்லை என்கின்றன ஞான நூல்கள். மார்கழி மாதம் வளர்பிறையிலே வரக்கூடியது மோட்ச ஏகாதசி. இதை வைகுண்ட ஏகாதசியாக போற்றி கொண்டாடுகிறோம். புண்ணியமிகு இந்த திருநாளிலே பெருமாளை வழிபடுபவர்களுக்கு வைகுண்ட பேரும் அவர்களின் முன்னோர்களுக்கு முக்தியும் கிடைக்கும். அன்றைக்கு ஏகாதசியின் மகிமையையும் இந்த விரதம் இருப்பதால் உண்டாகும் பலன்களையும் விவரிக்கும் திருக்கதைகளை படிப்பது வெகு விசேஷம். நாமும் ஏகாதசி குறித்த சில திருக்கதைகளை படித்து மகிழ்வோம். ஆளிலை மேல் பள்ளி கொண்ட பெருமாள் தன் நாபிக்கமலத்திலே இருந்து பிரம்மனை படைத்தார். அப்பொழுது பிரம்மனுக்கு அகங்காரம் மேலிட்டது. அதே வேளையிலே பகவானின் காதுகளில் இருந்து 2 அசுரர்கள் வெளிப்பட்டார்கள். அகம்பாவம் பிடித்த பிரம்மனை அப்போதே கொல்ல முயன்றார்கள். பெருமாள் அவர்களை தடுத்து, பிரம்மனை கொல்லாதீர்கள், உங்களுக்கு வேண்டிய வரத்தை நானே தருகிறேன் என்றார். கொஞ்சம் இறங்கி வந்தால் அது தெய்வமாகவே இருந்தாலும் அலட்சியப்படுத்துவது என்பது அசுரர்களின் சுபாவம். அசுரர்கள் அலட்சியமாக, நீ என்ன எங்களுக்கு வரம் கொடுப்பது, நாங்கள் உனக்கே வரம் தருவோம் என்றார்கள். சுவாமி சிரித்தார். அப்படியா, சரி, இப்படி அகங்காரம் கொண்ட நீங்கள் என்னால் வதம் செய்யப்பட வேண்டும், அதன் பிறகு ராட்சசர்களாகவே பிறக்க வேண்டும் என்றார். அசுரர்கள் திகைத்தார்கள். சுவாமி, தாங்கள் இவ்வாறு எங்களுக்கு தண்டனை அளிக்க கூடாது. தங்களோடு 1 மாத காலம் நாங்கள் சண்டையிட வேண்டும், அதன் பிறகு தங்களுடைய அருளால் நாங்கள் சித்தியடைய வேண்டும் என வேண்டினார்கள். அவர்கள் வேண்டியபடியே 1 மாத காலம் போரிட்டு பிறகு அவர்களை வதைத்தார் பெருமாள். இறுதியிலே மகாவிஷ்ணுவின் குணங்கள் எல்லாவற்றையும் உணர்ந்த அசுரர்கள், தெய்வமே தங்கள் பரமபதத்திலே நாங்கள் நித்தியவாசம் செய்ய வேண்டும் என வேண்டிக் கொண்டனர். ஒரு மார்கழி மாதம் வளர்பிறை ஏகாதசி என்று வடக்கு நுழைவாயிலை, அதாவது பரமபத வாயிலை திறந்த பகவான் அதன் வழியாக அசுரர்களை பரமபதத்திலே சேர்த்தார். அங்கு ஆதிசேஷன் மேல் இருக்கும் அனந்தனின் திவ்ய மங்கள வடிவம் கண்டு பரமானந்தம் அடைந்தனர் அசுரர்கள். சுவாமி, பிரம்மா முதலான எல்லோருக்கும் பகவான் ஆகிய தங்களை அச்சாவதாரமாக பிரதிஷ்டை செய்து மார்கழி மாத வளர்பிறை ஏகாதசி என்று தாங்கள் எங்களுக்கு செய்த அனுகிரகத்தை உற்சவமாக கடைபிடிக்க வேண்டும். அன்று வடக்கு வாயிலின் வழியாக வெளியே எழுந்தருளும் தங்களை தரிசிப்பவர்களுக்கு தங்களோடு வடக்கு நுழைவாயில் வெளியே வருபவர்களும் அவர்கள் எவ்வளவு பெரும் பாவிகளாக இருந்தாலும் மோட்சம் அடைய வேண்டும், இதுவே எங்கள் பிரார்த்தனை என்று வேண்டினார்கள். அப்படியே ஆகும் என அருள் புரிந்தார் அச்சுதன். வைகுண்ட ஏகாதசி என்று வைகுண்ட வாசனை தரிசிப்பவர்கள் அனைவருக்கும் மோட்சம் கிடைக்க வேண்டும் என நமக்காக அன்றே அசுரர்கள் வேண்டியிருக்கிறார்கள். ஒப்பில்லாத சுவாமியும் அதற்கு ஒப்புதல் தந்திருக்கிறார். எனவே வைகுண்ட ஏகாதசி தினத்திலே இல்லத்தில் விரதம் இருந்து வழிபடுவதோடு பெருமாள் கோவில்களில் சொர்க்கவாசல் திறப்பு வைபவத்திலும் கலந்து கொள்வதாலும் பெருமாளை தரிசித்து வழிபடுவதாலும் இம்மை செழிக்கும், மறுமை சிறக்கும், சகல சௌபாகியங்களும் சித்திக்கும். நேயர்களே, நீங்களும் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த வைகுண்ட ஏகாதசியிலே விரதம் இருந்து பெருமாள் கோவிலுக்கு சென்று அவர் அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.